ஆரோக்கியமான வாழ்வு முறை அதை பற்றி பேச போறோம். அதாவது டிப்ஸ் ஃபார் ஹெல்தி லைஃப். வெல்கம் மேம், சோஃபியா மேம். சார் வெல்கம். நீங்க 2 பேரும் புதுசு ஈஸியஸ்க்கு, ஸோ யூ மோஸ்ட் வெல்கம். ஸோ நம்ம சந்தோஷமா வாழணும்னா ஆரோக்கியமான உடல்நலம் கட்டாயமா தேவை. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டயட்டை பத்தி பேசுவோம் நம்ம. அதாவது ரெயின்போ பிளேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து வானவி தட்டு அப்படின்னா ரைஸ் கொஞ்சமா இருக்கணும், காய்கறி, கீரை, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பிளேட். அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம நீண்ட காலம் நன்றாக வாழலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் டயட்ல இருக்கேன் மேடம், 2 சப்பாத்தி தான் மேடம் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரைஸும் சப்பாத்தியும் ஒரே கேலரிஸ் தான். யூஆர் நாட் டயட்டிங் எனிமோர். டயட்ல இருக்கணும், நல்ல ஹெல்த்தியா இருக்கணும், லாங் லைஃப்ல இருக்கணும்னா நீங்க கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம், கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து வாக்கிங் பத்தி பார்ப்போம். நிறைய பேர் வந்து தெரியும் உங்க எல்லாருக்குமே அட்லீஸ்ட் 5 days a week நடக்கணும். நம்ம ஒரு ½ an hour to 40 minutes நடந்தா வெல் அண்ட் குட். நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க, மேடம் வாக்கிங்னு எதுக்கு மேடம் போகணும், நாங்க வீட்லயே ஒரு ஒரு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி கிடையாது. யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் யுவர் பாடி ஷுட் பி ப்ரெசன்ட் when you're walking. that will only will help you actually. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி மென் வந்து அது கரெக்டாக அவங்களுக்கு வேற கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. லேடிஸ் தான் கொஞ்சம் உங்க உடம்ப பார்த்துக்கணும். அடுத்தது தூக்கத்தை பற்றி பார்ப்போம் நம்ம. தூக்கம் வந்து 7 to 8 hours கட்டாயமாக வேணும், எந்த மனுஷனுக்கும் வேணும். அது குறைஞ்சதுன்னா தான் கெட் இன்டு காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது பிபி, தென் ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன் அந்த மாதிரி போயிடுவோம் நம்ம. அதனால தூக்கம் கட்டாயமாக முக்கியம். நிறைய நேரம் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்போம், தண்ணி குடிக்க மறந்துடும். அந்த ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் மனுஷன். இது வெயில் காலம், நம்ம ஊர்ல வெயில் வந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கணும். இது கூட கொஞ்சம் குடிக்க வேண்டியிருக்கும். குடிச்சா உங்களுக்கு அந்த சிறுநீர் தொற்று, அப்புறம் அந்த கல்லடைப்பு, கிட்னில வர அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கலாம். இன்னொன்று மன ஆரோக்கியம், அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதாவது யோகா, மெடிடேஷன் அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது லவ் ஒன் அண்ட் யுவர் நேபர், அதாவது மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுங்க. அன்பு காட்டும் போது அந்த ஒத்துமையில நம்ம மனசும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கட்டாயமா இருக்கும். அதனால இந்த பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பி அஃபெக்ஷனேட், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஹாப்பியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கு. எப்படா வருவாங்க, எப்படா ஆரம்பிப்போன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா யாருக்குமே நல்லது கிடையாது, அது பார்த்துக்கோங்க. சரியா? அப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேண்டாம், நான் என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங் கட்டாயமா கிடையாது. அது இருந்ததுன்னா தென் யுவர் லைஃப் ஸ்பேன் இஸ் ஷார்ட் அண்ட் ஆக்சுவலா. அதனால எல்லாருமே பி கேர்ஃபுல். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ லேட்டஸ்டா ஒன்று கேள்விப்படுறேன். என்கிட்ட வர பேசுறதுல, மேடம் நாங்கள் நட்ஸ் கூட சாப்பிட்றோம் மேடம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நட்ஸ் வந்து இட் கண்டெய்ன்ஸ் சோ மச் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கால்சியம், எல்லாம் ஹெட் டு டோ வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பாதுகாக்கணுமோ எல்லா இதுலயும் நட்ஸ்ல இருக்கு. நான் இந்த உரையை வந்து ஒரு சின்ன டிப் கொடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 விதை சொல்றேன். 5 விதை. அது என்னன்னா, தர்பூசணி விதை, சன்ஃபிளவர் விதை, தென் ஆளி விதை, வெள்ளை எள்ளு, தென் பூசணி விதை. இந்த 5 விதையும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டு தனித்தனியா வறுத்து ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒன்று, காலையில ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த வைட்டமின்ஸ், கால்சியம், கில்சியம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. கம்ப்ளீட் கவரேஜ் ஃப்ரம் ஹேர் டு டோ எல்லாமே இட் வில் டேக் கேர். ஸோ எல்லாம் ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முதல்ல இருந்த நாலேஜுக்கு நீங்களே நிறைய எனக்கு சொல்லி தரீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ எவ்ரிவன்.